எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க புது வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாள் சர்ச் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணும். ஸோ 4-5 கடை ஏறி பொறுமையாக தான் பார்த்து செலக்ட் பண்ணேன். ஸோ பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜை பற்றி தான் இந்த vlogல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க என்னோட சேர்ந்து என் ஃப்ரிட்ஜையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 700 லிட்டர்ஸ். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இது சைட் பை சைட் ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் டோர் இருக்குது, டபுள் டோர் இருக்குது. டபுள் டோர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கீழே இருக்கும், மேலே ஃப்ரீசர் செக்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைட் பை சைட். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு. ஸோ இன்டீரியரில் வந்து நம்ம கிச்சனில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கிச்சன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கலர்ஸ் இந்த சாம்சங் சைட் பை சைட்லேயே நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது கிளாசி மிரர் ஃபினிஷ். ஸோ மிரர் மாதிரியே இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே மிரர் மாதிரியே இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா என்னோட இது வியூ தெரியும் பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா கிளாஸியாக சூப்பராக இருந்துச்சு இந்த கிச்சனுக்கு. ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜை பற்றி உள்ளே எப்படி இருக்குது, நான் எப்படி இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ ஃப்ரீசரில் எப்படி இருக்குது, ஸோ உள்ளே இங்கே ஃப்ரிட்ஜில் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் சின்ன பையன் தான் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறான். ஸோ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட். ஸோ ஃப்ரிட்ஜ் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே டாப், அதாவது டாப் ஷெல்ஃபு. ஸோ இந்த டாப் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம பால், இந்த மாதிரி பன்னீர் ஐட்டம், ப்ரெட்டு, தயிர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டாப் ஷெல்ஃபு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபு. ஸோ டாப் ஷெல்ஃப் பார்த்தோம். ஸோ டாப் ஷெல்ஃப்க்கு அடுத்து செகண்ட் ஷெல்ஃப் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம இந்த ரேக்கில் வச்சுக்கலாம். இது வேணும்னா வச்சுக்கலாம், அந்த ஸ்டீல் ரேக்கு. அப்படி இல்லாட்டி நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலும் சில ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா கீழே சில ஐட்டம்ஸ். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று. ஸோ 4 ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் இருக்குது இது எல்லாமே. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கீழே வந்து வெஜிடபிள் பாக்ஸும் ஃப்ரூட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இது இந்த சைட் டோர் சைட் பார்த்திங்கன்னா, ஸோ டோர் சைடுமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நிறையாவே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எத்தனை ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே 1 2, ஸோ அது கீழே 1 3, ஸோ 4, கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்குது. ஸோ நல்லாவே நம்ம தாராளமாக இதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட். ஸோ ஃப்ரிட்ஜ் சைடு இதுதான் இது ஃபுல்லாகவே. ஸோ வந்து இதில் நல்லா நம்ம நீட்டாக கொஞ்சம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு ஸோ நம்ம ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணோம்னா எப்பயும் புதுசு போல் அப்படியே நல்லா நீட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல இந்த இதில் கொடுத்துருக்க இந்த பிளாஸ்டிக் பாடி பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிலிக் பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே நல்லா ஹெவியாக நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. ஸோ மித்த ஃப்ரிட்ஜில் நான் பார்க்குற எப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ வெயிட் இதில் தாங்குமான்னு தெரியல. பட் சாம்சங்கில் இருக்கிற எல்லா அதாவது இந்த கொடுத்துருக்க ரேக்ஸு, அதாவது இந்த ரேக்கு, இதில் கொடுத்துருக்க ரேக்ஸ், இந்த ரேக் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு மித்ததை கம்பேர் பண்ணல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 700 லிட்டர்ஸ்ன்னு இதோட ஸ்பேஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மித்த ஃப்ரிட்ஜ் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா உள்ள டெப்த்துமே நல்லா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் பாக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் பாக்ஸும் இந்த ஃப்ரூட் பாக்ஸுமே உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கெப்பாசிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து நல்ல ஸ்டோரேஜ் உள்ளுக்கு உங்களுக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வைக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்டோரேஜ் நல்லா இருக்குது. ஸோ வெஜிடபிள் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே நல்ல எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாவே உள்ளே நல்லா டெப்த் இருக்குது. ஸோ நல்லா லார்ஜ் சைஸாகவே இருக்குது இது. ஸோ நம்ம மெயினாக பார்த்தது பார்த்திங்கன்னா இதோட பாடி எப்படி இருக்குது, ஸோ இது ஸ்ட்ராங் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ வெயிட் வைக்கிறோம், மாவு டப்பா வைப்போம், நான் வைக்கலாம் நல்லா வெயிட் தாங்குமான்னு. ஸோ அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ எனக்கு உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு.
ஸோ ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து மிரர் ஃபினிஷ்னால கிளாஸ்னால இதில் எந்த மேக்னெட்ஸுமே நம்ம ஒட்ட முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா முன்னாடி நீட்டாக க்ளீனாக தான் இருக்கும். ஸோ என்கிட்ட நிறைய மேக்னெட்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம டூர் போகையில் வந்திருந்த மேக்னெட்ஸு, ஸோ இது எல்லாமே நிறைய பேர் அம்மா அப்பா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒட்ட முடியாது. ஸோ ஃப்ரிட்ஜோட சைடில் தான் இதெல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ண முடியும். ஸோ இது பார்க்கவும் நீட்டாக நல்லா தான் இருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டிக்கி. இது வந்து வாலில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ டோர் வந்து எங்களுக்கு இங்கே வால் இருக்கிறதுனால இந்த லெஃப்ட் சைட் டோரை வந்து ஓப்பன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அந்த வாலில் அடித்தா அந்த டோருக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஃப்ரிட்ஜோடையே எங்களுக்கு வந்துச்சு. இது ஸ்பேர், அதாவது 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் டாப்பில் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா டோர் வந்து அந்த வாலில் வந்து ஒரு ஃபோர்ஸை அடிக்காமல் இதில் போய் ப்ளேஸ் ஆகையில் ஸோ டோருக்கு எந்த டேமேஜுமே ஆகாது. இந்த ஃப்ரிட்ஜ் சைட் பார்த்திங்கன்னா கர்ட் மாஸ்ட்ரோவோட வந்து ஃப்ரிட்ஜ் சைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கர்ட் மாஸ்ட்ரோ வந்து நீங்கள் கர்டு வந்து உள்ளேயே நீங்கள் வந்து வெளியில் வச்சு ஊற்ற தேவையில்லை, உள்ளேயே வச்சுக்கலாம். ஸோ அது வந்து எங்கள் வீட்டில் யாருமே கர்ட் சாப்பிட மாட்டாங்க, தயிர் சாப்பிடாதனால எனக்கு அது யூஸ் இல்லை. ஸோ அது இல்லாமல் தான் நான் வாங்கினேன். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம வெளியே வந்து க்ரஷ் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா அதுவுமே இந்த ஃப்ரிட்ஜ் சைடு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது 2 பர்பஸுமே எனக்கு யூஸ் ஆகாததுனால நான் வந்து அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜ்குள்ளே இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட மாடல் நம்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட டைமென்ஷன் எப்படி இருக்குது, ஸோ அதோட வெயிட் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு, அதோட டைமென்ஷன் என்ன, ஸோ அதோட கரண்ட் கன்சப்ஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து செட்டிங்ஸ், அதாவது நம்மளோட ஃப்ரிட்ஜோட கூலிங் எவ்வளோ வேணும், ஸோ ஃப்ரீசரோட கூலிங் எவ்வளோ இருக்கணுன்றதை நம்ம உள்ளேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டோர் அலாம் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா லாக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ லாக் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஒவ்வொரு டைம் நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றுறீங்கன்னா. ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா இது கம்பம் சத்யாவில் தான் வந்து நிறைய பார்கெயின் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி பார்கெயின் பண்ணி தான் எங்களோட பெஸ்ட் ரேட்டுக்கு நாங்கள் வாங்கினோம். ஸோ ஃபஸ்ட் இந்த சைட் பார்த்தோம் ஃப்ரிட்ஜ் சைட். ஸோ இப்போ இந்த சைட் ஃப்ரீசர் சைட் பார்க்கலாம். ஸோ ஃப்ரீசர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் ஃபுல்லாமே வந்து ஃப்ரீசர் தான். ஸோ இதில் மீட்டு நம்ம வாங்குகிற வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்றத. ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயுமே நிறைய ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் வாங்குறீங்க, இல்லை ஏதாவது ஃபிஷ் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா நான்வெஜ் நீங்கள் வந்து சமைப்பீங்க, சரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நிறையா ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஸோ அப்பப்போ வந்து நாம் வந்து கிடைக்கிறதுனால யூஸ் பண்ணிடுறதுனால ஸோ நான்வெஜ் எதுவும் நான் இதில் வைக்கிறதில்ல. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம், பாதாம், கேஷ்யூஸு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ஒன்று காட்டுறேன். ஸோ இதுதான் ஐஸ் க்யூப். ஸோ ஐஸ் க்யூப் ட்ரே வந்து நம்ம டபுள் டோரில் மேலே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் வந்து நம்ம மேலே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இதில் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இதில் ஃபில் ஆகிடும். ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், அப்படியே ஜூம் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த ட்ரேயை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் அப்படியே ஃபிக்ஸட் கிடையாது, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம். எங்கேனாலும் நம்ம மேலே ரேக்லேயோ இல்லை எங்கேயோ எங்கேனாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால நான் இங்கேயே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால்நட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருக்குது. ஸோ அது ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பீஸு. ஸோ பட்டாணி சீசன் இல்லை, ஸோ அதனால் ஃப்ரோசன் இப்போதைக்கு வாங்கியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் நம்ம ஸோ ஸ்மைலி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அலாம் தான் இது. ஸோ ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு அலாம் சவுண்டு கேட்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு அலர்ட் மாதிரி தான். ஸோ ஃப்ரிட்ஜ் ஓப்பனில் இருக்குது, நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சைடும் நிறையா ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் நம்ம நிறையாவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட இதில் பார்த்தீங்கன்னா நான் நான்வெஜ் எதுவும் வைக்கல.
பட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் அரிசி, ஸோ பருப்பு வகைகள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு நிறையா வந்துச்சு. ஸோ பருப்பு, அரிசி இந்த மாதிரி நிறையா வந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் நம்மளுக்கு வந்து வரும் இல்லையா, வண்டு வைக்காமல் கொஞ்சம் இருக்கணுன்றதுனால ஸோ ஃப்ரீசர் சைட் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் இந்த சைடு ஃப்ரீசர் சைடு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் டூர் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக நான் இதை போடணுன்னு இருந்தேன், பட் டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்கும் இதிலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வ்ளாகை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட டீட்டெயிலு, இதோட வந்து மாடல் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். So okay, bye. So see you in my next video. Bye.